ஓடி விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ஸ்வீட்ஹார்ட், கண்ணா எழுந்துரு. ஹாப்பி பர்த்டே கண்ணா. தேங்க்யூ அத்தை. இந்த கொஞ்செல்லாம் இருக்கட்டும். ஹலோ, நேத்து ராத்திரி வீட்டை விட்டு வெளியே போனவோ வெடிஞ்சப்புறம் தானே வந்தேன். அந்த பொண்ணு எப்படி இருக்கிறா? அவ பேரு வாசு அத்தை. எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்காக அவங்க பண்ண கலாட்டா இது. இட் வாஸ் a grand surprise. ஆட்டம் பாட்டம்னு ஹாஸ்டலையே ஒரு வழி பண்ணிட்டோம். ஆட்டம் போட்டீங்களா? தேவதை வம்சம் நீயோ, தேனிலா அம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ, பூக்களின் வாசம் நீயோ, பூங்குயில் பாஷை நீயோ, சூரியன் போனதும் அங்கே வருவதும் நீயோ. வாழ்வின் திசை மாறும், பாதைகளும் மாறும், நட்பு அது மாற்றமின்றி தொடருமே. சொந்தம் நூறு வரும், வந்து வந்து போகும், என்றும் உந்தன் நட்பு மட்டும் வேண்டுமே. உன் பாதம் போகும் பாதை மண்ணுக்கு சந்தோஷங்கள், உன்னோடு ஓர் நிமிஷம் உயிருக்கு ஆனந்தங்கள். பூக்கள் எல்லாம் உன்னை தொட தாவம் இருக்கும், நீயும் தொட சருகுக்கும் உயிர் பிறக்கும். வானவில்லும் வந்து உனக்கு கூடை பிடிக்கும், எங்களுக்கும் அதற்குள்ளே இடம் இருக்கும். ஏய் மாசு குத்தே, ஏய் வெயிட் குத்தே, ஏய் ரைட்டா குத்தே, எதிராக்கா குத்தே.
ஜான் மோனி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. மல்ல மருத மல்லே அப்படின்னு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு குத்துன்னு குத்துனீங்க. ஸோ இந்த குத்துக்கு மாஸ்டர்ஸ் என்ன மார்க் போடுறாங்க, என்ன கமெண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். காயத்ரி ரகுராம் மாஸ்டர், உங்கள் கமெண்ட்ஸ். ஜான் மோனி, எஸ் மாஸ்டர். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது உன்னோட பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். நல்ல கோரியோகிராஃபி, நல்ல சாங் செலெக்ஷன் கூட. ஆனால் என்ன ஜான் மோனி, இன்னும் கொஞ்சம் ஐஸ் கொஞ்சம் பிரைட்டாக வச்சு ஆடணும். ஏன்னா ஏற்கனவே குட்டி கண்ணில் உங்களுக்கு, ஸோ அதனால் நீங்கள் ஐஸ் நல்லா பிரைட் பண்ணி ஆடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாஸ்டர். Tarun Master, your comments. ஜான் மோனி, எஸ் மாஸ்டர். ஐ திங்க் 3 சாங் நீங்கள் செலக்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணீங்க, கரெக்ட்? ஆக்சுவலி நிறைய எபிசோட்ஸ்க்கு முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன், இது மறந்துட்டேன். இப்போ ஒரு சாங், இது எஸ்பெஷலி ஃபார் கோரியோகிராஃபர்ஸ் மாஸ்டர்ஸ்க்கு என்னென்னா, ஒரு சாங் பண்ணுறப்போ அந்த ரிதம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், இல்லை லிரிக்கை ஃபாலோ பண்ணுறோம், அதோடு சேர்த்து அந்த சாங்கோட சிச்சுவேஷன். பட் அந்த சாங்கில் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறது யாருன்னா சிங்கர்ஸ். அந்த சிங்கர்ஸ் வந்து நடுவில் ஒரு சின்ன கமக்கம்லாம் போடுவாங்க. அந்த கமக்கம் வந்து கோரியோகிராஃபர்ஸ் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த எக்ஸ்ப்ரெஷன் அப்படி கொடுத்தா இன்னொன்று அழகாக இருந்திருக்கும். ஏன்னா உன்னோட ஃபஸ்ட்டு சாங்கில் கமக்கம் ஃபீமேல் வாய்ஸில் நிறைய இருக்குது. இப்போ கமக்கம் எப்படின்னா, நான் ஒரு சிங்கரில் அது நான் அப்புறமா சொல்கிறேன், லெட் யூ நோ, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு லைனுக்கு நடுவில் அந்த அப்படி போகுதில்ல வாய்ஸு, அதுதான் கமக்கம், அந்த பியூட்டி. அண்ட் செகண்ட் சாங் நீ பர்ஃபார்ம் பண்ணுறப்போ இந்த பாட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்ததேன்னு சொல்லி போனேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் தான் அந்த சாங்கை கம்போஸ் பண்ணேன். மலர் அந்த ஹாஸ்டல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் ஆடுவாங்கள்ல, அதுதானே அது. இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் தென் லாஸ்ட்டில் வந்து மாஸ் சாங், நல்லா ஒரு ஹெவி ரிதம்லாம் பிடிச்சி எல்லாரும் பாய்ஸ் கீஸ் எல்லாம் பண்ணீங்க. இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ மாஸ்டர். ஸோ நெக்ஸ்ட் டைம் எல்லா கொரியோகிராஃபர்ஸ்லாம் கொஞ்சம் கமக்கமில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மாஸ்டர். ஸோ நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஜட்ஜஸ்மே என்ன ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம். ஸோ ஜட்ஜஸ், யுவர் ஸ்கோர். டபுள் 3. சில